பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கருவேப்பிலை, தேவையான மசாலா ஐட்டம்ஸ், பூண்டு, பெப்பர் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, பெப்பர் வந்து கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் நிறையவே போடுவேன். எனக்கு இவ்வளோ தான் இருக்குன்றதுனால நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்கன்னா வெங்காயமும் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்ந்து நம்ம ஜீரகமும் சேர்த்துக்க போகிறோம். ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுறோம். வெங்காயம் தக்காளி வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். நல்லா குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஜீரக மிளகாய் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த கவிச்சி வாடை அடிக்காது. நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு இந்த மாதிரி செய்யும்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண மாட்டேன். வேணுன்றவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தக்காளி நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா மசிச்சு விட்டு அரைச்சிருக்க பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சொல்ல நான் மறந்துட்டேன். இது நல்லா ஓரளவுக்கு பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரை நம்ம அப்படியே கழுவ போடாமல் அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி அந்த மாதிரி நம்ம கடைசியில் தண்ணி தேவைப்படும்போது நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 2 கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கிண்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காக கிரேவி மாதிரி வந்துடும். இதில் வேணுன்றவங்க நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கொதிய விட்டேன். ஏன்னா வீட்டில் அப்படி செஞ்சால் தான் சாப்பிடுவாங்க. வெறும்னா ஒயிட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பாடு வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும்.